உணவு நம்மளுக்கு மருந்துன்னு நினைக்கிற எல்லாருமே பிரண்டை யூஸ் பண்ணாத இருக்கவே மாட்டோம். பிரண்டை யூஸ் பண்ணுறதுல ஒரு பயம், அரிக்கும், கை அரிக்கும், சாப்பிட்டா தொண்டை அரிக்கும்னு. சரியான விதத்தில் யூஸ் பண்ணினா அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். வாரத்துக்கு ஒருக்க யூஸ் பண்ணணுன்னு தான் நானும் வளர்த்தேன். ஆனால் அப்படிலாம் நான் பண்ணுறதில்ல. இந்த தடவை கட் பண்ணி டெண்டராக ஷூட்ஸ் இருந்த உடனே அதுலேருந்து டெண்டர் ஷூட்ஸை மாத்திரம் எடுத்து நல்லா அலம்பிட்டு பேட் ட்ரை பண்ணி ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்து எண்ணெயை கையில் தடவிட்டு எடுத்து வச்சுட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் மிளகு, ஒரு 7-8 மிளகா வத்தல், கொஞ்சோண்டு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் தனியா போட்டு அது வறுபடும்போது 3/4 லெமன் அளவுக்கு புளியும் போட்டு அதையும் வறுத்து அதை எடுத்து ஆற வைக்கணும். அதே எண்ணெயில் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை லைட் க்ரீன் ஆர் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி அதையும் எடுத்து இந்த வறுத்த சாமானோடு போட்டு எடுத்து வச்சிடணும். நல்லா ஆறினோடனே அரைச்சி வச்சுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் ஃபைனலி சாப்பிட்டு சாம்பார் ஆனியன். இதை நல்லா சாம்பார் ஆனியன் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டும் சிம்மில் தான் வச்சு வதக்கணும், கரியக்கூடாது. இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டு மஞ்சப்பொடியும் உப்பையும் போட்டு மீடியம் லோ ஹீட்டில் இதெல்லாம் சேர்கிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறம் பண்ணுற சீசனிங் கலருக்கு தான், ஆப்ஷனல் தான். கொஞ்சம் கூட ஜாஸ்தி போட்டிருந்தேன்னா நல்ல க்ரீன் கலரில் இருந்திருக்கும். ஹெல்த் பெனிஃபிட் சொல்ல முடியாத அளவு இருக்கிற இந்த பிரண்டையை ஒரு சின்ன தொட்டிலையாவது வீட்டில் வச்சு வளர்த்தி நம்மளாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வீட்டில் நம்ம 4 விஷயங்கள் பண்ணால் தான் குழந்தைகளும் நம்மளை பார்த்து கற்றுப்பான்.